தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலை முன் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் சிலை முன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், வணக்கம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பற்றி பேசிய கருத்துக்கள் பூதாகரமாகி இருக்கும் வேளையில் நேற்றும் நாடாளுமன்றத்தில் இத்தகைய ஒரு அமளி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றும் நாடாளுமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கடந்த 17ஆம் தேதி அரசியலமைப்பு தினத்தினுடைய குடியரசுத் தலைவருடைய உரை தொடர்பான அந்த விவாதம் என்பது நடைபெற்றது. அப்போது மாநிலங்களவையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா, தற்போதைய சூழ்நிலையில் அம்பேத்கர் என்ற அவருடைய பெயரை தூக்கி கொண்டு நடப்பதும் அவர்களுடைய பெயரை தொடர்ச்சியாக உச்சரிப்பது என்பது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அதற்கு பதிலாக அம்பேத்கருடைய பெயரை இத்தனை முறை உச்சரிப்பவர்கள் கடவுளின் பெயரை உச்சரித்தால் அவர்களுக்கு 7 ஜென்மமும் மோட்சம் கிட்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். ஆனால் அம்பேத்கருடைய அவமதித்ததாக இதை எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வந்தனர். அன்றைய தினமே அதற்கான கண்டனம் என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா இதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினார். தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக முழக்கங்கள் எழுப்பி அவையிலும் அவைக்கு வெளியேயும் இந்த கோஷங்கள் எழுப்பப்பட்டிருந்தன. ஆனால் அவை அலுவல்கள் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததன் தொடர்பாக நேற்றைய நாள் முழுவதும் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தான் இந்த அம்பேத்கருடைய பெயரை அவமதித்தது தொடர்பாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும், அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சிலை முன்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் என்பது நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், அதே போன்று சமாஜ்வாதி கட்சி, டிசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த கட்சியுடைய உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பியிருந்தார்கள். மேலும் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா பதவி விலக வேண்டும், அவர் மன்னிப்பு வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளாவே அவர்கள் ஒரு பேரணியாக சென்று தங்களுடைய எதிர்ப்பு முழக்கங்களை தெரிவித்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவரான கனிமொழி, அதே போன்று விசிகாவுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன், மதிமுக துரை வைகோ உள்ளிட்டோரும் இந்த பேரணியை கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இன்றைய தினமும் இந்த பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்புவதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பியபடி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின்.